Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் Rio 90s Kit. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ரியோஷன், நம்ம சேனல்லையும் Rio 90s Kit. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெமெடி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ரெமெடி தான். நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் ரெமெடி பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ரெமெடி பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வீட்டில் இது இருக்கும் அது இருக்கும். ஸோ அதுக்காக நான் 3 டைப்ஸ் ஆஃப் ரெமெடி பண்ண போகிறேன். ஸோ அதில் எப்படி இருந்தாலும் ஒரு ரெமெடியாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டைப் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடிக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, காஃபி பவுடர். நான் ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட எடுத்துக்கலாம். தென் ஹனி, அதாவது தேன். ஸோ இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர், 1/2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், அதாவது அரிசி மாவு, அண்ட் கொஞ்சோண்டு தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திக் பேஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி ரெடி. ஸோ செகண்ட் ரெமெடிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், நீங்கள் சாதா மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் தயிர். ஒரு க்ளீன் பவுலில் 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் தயிர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி இருந்தால் ஒழுகிடும் மூஞ்சிலலாம். ஸோ செகண்ட் ரெமெடி ரெடி. ஸோ தேர்ட் ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் அண்ட் விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரீமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு அடியில் நம்ம நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ இப்போ ரெடி. இது நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணும் இல்லையா, அது கடமையை. ஸோ பண்ணி தான் காட்ட போகிறேன். ஸோ என் டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை, இருந்தாலும் நான் 2 ரெமெடி வந்து நான் பண்ணியிருக்கேன். தேர்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம க்ரீம், அண்டர் ஐ க்ரீம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ 2 ரெமெடியை வந்து நான் இந்த கண்ணில் ஒன்று இந்த கண்ணில் ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு, மஞ்சள் அண்ட் கர்ட் போட்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து இந்த கண்ணில் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் திக் பேஸ்ட்டாக தான் போடணும், இன்னெல்லாம் ட்ரெஸ்ஸிலலாம் ஒழுகி நாசமாயிடும். ஸோ நெக்ஸ்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒழுக்குது. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ஒன்று வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்லேயும் சரி நம்ம ஃபேஸ்லேயும் சரி எந்த ஃபேஸ் பேக் எல்லாம் ஐ பேக் போட்டாலும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க, அந்த ஐஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கின்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இல்லை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ், அதாவது 1 வீக் கண்டினியூஸாக இந்த மாஸ்க் பண்ணிங்க அப்படின்னா, பேக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், ரிசல்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெமெடி பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் ஐ க்ரீம், ஏதாவது நைட் க்ரீம் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் எப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹை கீழே கண்ணுக்கு கீழே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நைட்டானா தூங்க போகிறதுக்கு மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வராமல் இருக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ மேலேயும் பண்ணிக்கலாம், அப்படின்னு போட்டுக்கலாம்.
இது நம்ம பண்ண 3 ரெமடியுமே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லியும் போட்டுக்கலாம், நைட்லேயும் போட்டுக்கலாம், தூங்கும்போது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம 1K ரீச் பண்ணிட்டோம். 1K ரீச் பண்ணிட்டோம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம இன்னும் மேலும் போகணும். கண்டிப்பாக போவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னமும் நிறைய வீடியோஸ் போடுறேன், உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் டேப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.